Hi everyone, welcome to Good Reviews channel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கவின் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான கவின் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணும்னு லட்சியம் இருக்குது. அதுக்காக நிறைய விஷயங்களையும் பண்ணிகிட்டே இருக்காரு. இவரோட இந்த லட்சியத்துக்கு இவரோட அப்பாவான லாலும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் ஹீரோவுக்கு ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருது. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோவோட முகத்தில் அடிப்பட்ட காரணத்தினால அவரோட முகமே மாறி போயிருது. அதனால ஹீரோ இனி இந்த முகத்தை வச்சுட்டு சினிமாவில் ஹீரோவா ஆக முடியாதுன்னு ரொம்பவே மனவேதனையோடு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ எல்லா தடைகளையும் தாண்டி சினிமாவில் ஆக்டராக ஆனாரா இல்லையா, இதுக்கிடையில இவரோட குடும்ப வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை இளன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கவின், லால், கீதா கைலாசம், முகுந்தன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு கவினோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது. ஹீரோவோட அப்பாவை நடித்த லாலும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்தில் உள்ள 2 ஹீரோயினிஸும் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் செகண்ட் ஹாஃப் ஆகிற ஹீரோனிக்கும் ஹீரோவுக்கும் இடையில உள்ள லவ் போர்ஷன் சுவாரஸ்யமாக இருக்குது. படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப தரமாக நடிச்சிருக்காங்க. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உள்ள ஹியூமர் போர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக சொன்னால் ஹீரோவோட ஸ்கூல் லைஃப்பில் உள்ள ஹியூமர் சீன்ஸ்லாம் நம்மளை சிரிக்கவும் ரசிக்கவும் வைக்குது. படத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய டைரக்டர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அந்த சீன்லாம் செம்மையாக இருக்குது. வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு அழகு அவசியம் இல்லை அப்படிங்கிறத படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் செம்மையாக இருக்குது. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸே படத்தோட டியூரேஷன் தான். 2.5 மணி நேரத்துக்கு ஜவ்வாழ்த்து வச்சுருக்காங்க. படத்தில் ஹீரோ ஆக்டராக சில விஷயங்களை கற்றுக்க பாம்பே போக காசு இல்லாமல் இருப்பார். அந்த சமயத்தில் யார் என்னன்னே தெரியாத நபர் காசு கொடுத்து பாம்பே போக சொல்லுவார். அந்த சீன்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. படத்தில் தேவையில்லாமல் சில சீன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உள்ள சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃபில் இல்லை. படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு டீசெண்டான ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.